சொன்னவன் நீ. ஹரிதா, அன்னைக்கு நீ என்ன தொட்டப்போ நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு நீ பாராட்டுவன்னு நினைச்சேன். ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு நீ கோவப்படுற. உனக்கு நான் தானே வேணும், எடுத்துக்கோ. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டே. நீ கிளம்பு. நீ வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, புரிஞ்சுக்க. ஏன்? சரி, நீ கெட்டவ பொம்பளை பொறுக்கி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல டிராப் பண்ணு. போலாமா? சத்யா, என்னடா பண்றது? போற வழியிலேயே பெட்ரோல் தீந்துடுச்சுன்னு சொல்லி அவளை இறக்கி விட்டுட்டு நீ அப்படியே எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, என்னையும் அறியாம ஒரு ஐடியா கொடுத்துட்டனே. இங்க ஒருத்தி தமிழும் ஹிந்தியும் பேசி என்ன மிரட்டிக்கிட்டே இருப்பாளே, அவ எங்க? ஓ, அவளும் எஸ்கேப்பா? ஒளிஞ்சது சனியே. இங்க இருக்கேன். நீ ஒவ்வொரு நாளும் ஆடுற ஆட்டத்துக்கு பின்னாடி சேர்த்து வச்சு ஆட போற. வேணாண்டா, தப்பு படாத. கலத்கா மக்கள். கலத்கா மக்கள். ஐயோ, இனிமே இங்க இருக்க கூடாது. நாம வேற தொழில் பார்க்க வேண்டியதான். உள்ள வா. சொல்றதை கேளு. நான் உன்னை டிராப் பண்ணதான் வந்தேன் டிராப் பண்ணிட்டேன். என்னை விட்டு நான் போறேன். இப்ப வர போறியா இல்லையா? இந்த பாரு, நான் ஏற்கனவே அங்கிள், அம்மா, அங்கிள் வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னடி இது, திடுத்துப்புன்னு அழைச்சிட்டு வந்து நிக்கிற? ஒரு ஆரத்தி கூட எடுக்க முடியல. அதெல்லாம் வேணாம். உள்ள வாங்க. இது என் அண்ணி. ஹலோ. 2 குழந்தைங்க, நிம்மி, ஆதித்யா. ஹாய் அங்கிள். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க, இது உங்க வீடு மாதிரி. சும்மா வாங்க, உட்காருங்க தம்பி. நீங்க பெரியவங்க, நீங்க முதல்ல நீங்க உட்காருங்க. நேத்து நீங்க வரலேங்கிற கோவத்துல நான் ஏதேதோ பேசிட்டேன். ஒரு மரியாதை தெரிஞ்ச பிள்ளையத்தான் என் பேத்தி தேர்ந்தெடுத்திருக்கிறா. மாமாவும் அவரும் வேலைக்கு போயிருக்காங்க. போன் பண்ணி உடனே வர சொல்றேன். ஐயோ வேணாம். ஃபர்ஸ்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க அங்கேயே இருக்கட்டும். இந்த காலத்துல வேலைதான் பெருசுன்னு பேசுற உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. இவ அப்பன் பார்த்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சிருவான். பைக்கு ஸ்டார்ட் பண்ணதும் ஓவர் ஸ்பீட்ல தான் போவீங்களா? அடிக்கடி ஜோக் அடிப்பீங்களா? முன் கோபம் ஜாஸ்தியாமே. எல்லாமே சொல்லியாச்சா? எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. எங்க எல்லாத்தையும் சொன்னா? நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்க வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு மாசம் வருமானம் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு? என்ன அங்கிள், என்ன மாதிரியா அம்மா அம்மா சொல்லி அழுவுறீங்க? எனக்கு சின்ன வயசுல அம்மா இல்லையா? என்னாச்சுன்னா ஏன் பாட்டி, உன்னை யார் இதெல்லாம் கேட்க சொன்னா? அழாதீங்க தம்பி. இவளுக்கும் அம்மா இல்ல. இவ பிறந்த உடனே போய் சேர்ந்துட்டா. தாய் பாசம் தெரியாதவ. இவள ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணுமேன்னு நான் போகாத கோயில் இல்ல. அந்த ஆண்டவன் எங்களை கைவிடல. ஒரு நிமிஷம் தம்பி. எவ்வளவு பெரிய பெரிய வரணும்லாம் வந்துச்சு, எந்த கண்டிஷனும் போடாம. தன்னை மட்டுமே நேசிக்கிற ஒருத்தர் வரணுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தா. அவ ஆசை வீண் போகல. தம்பி, இவங்க அம்மா சாகும் போது இந்த பொண்ணுக்காக வாங்கி வச்ச பவுனு. நீங்க தாலி செய்யும் போது இதையும் சேர்த்து செய்யுங்க. இந்தாங்க, புடிங்க. அப்பா கூட்டிட்டு வந்து பேச சொல்றேன்.
நல்லா இல்லையா? ஏண்டா சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. தம்ம கட்டிடியா? தம்முலாம் கட்டக்கூடாதுடா. அன்புமணி கோச்சுக்கு வர்றான். ஐயோ முடியலையடா. டேய் முதல் நாளே இப்படி வந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேள்றா. தேச உருப்டா மாதிரி தான்டா. ஆண்டு வேலை அப்படியே 5 ஹார்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா இழுக்கலாம்ல. அத ஃபிட் பண்ணா உனக்கு எதுடா வேலை? பிசினஸ் மேக்னெட். ஐயோ இது முடியல. மயக்கமா வருதா? ஐயோ காது அடைக்குதே. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, ஐயோ 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 சாரல் அடிக்குது, ஆமா 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 இதயம் துடிக்குது. முடியலையடா. பரவாயில்ல சார், என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது. உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய் இவனே என்னன்னு கேள்றா. கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு இருக்கான், பாட்டு பாடுற நீ இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்காவது என் வேர்வை புரியுது. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. டொடடொடைன், டொடடொடைன். ஏண்டா அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற? நவ துவாரத்துலயும் தீ வந்துகிட்டு இருக்கு. உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா. பாட்டு பாடுனே சரி, அதனால கடைசியில டொடடொடை டொடடொடை. போடா போய் பின்னாடி போய் பெட்டியை போடுறா. போடா. ஐயோ அப்பா முடியலையே. ஏய் என்னடா வண்டி கொடை சாஞ்சிருக்கு? டேய் எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட? லட்சியாடா இது நொர தள்ளுதுடா. மது 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 ஏந்திர மது, சரக்கு போய் சேரணும் மது. மது மது ஏந்திர மது, சரக்கு போனோம் மது. ஐயோ மது சரக்கு போன மது, ஏந்திர. ஐயோ ஆச்சுன்னு தெரியலையே. டேய் என்னடா அவன் படுத்து கிடக்கான்? சரக்கு வரலன்னு போன் மேல போன் வந்துட்டு இருக்கடா. எழுப்புடா. எவ்வளவு எழுப்பி பாத்துட்டேன் சார், சாவுகார எழுந்திருக்க மாட்டான். இதுக்குதான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி இப்ப என்ன பண்ணலாம்? மாடு படுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஓஹோ நீ அப்படி வரியா? குட் குட். இந்த பேப்பர். இந்த லைட்டர் கொடுங்க. கொளுத்து. இப்ப எப்படி வண்டி எடுக்க போறா பார். அடி பிடிச்ச வாசனை வருது. நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு. மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா, பின்னாடி லைட்டா தூக்காட்டு. தோசை நான் வாயில தானே சாப்பிடுவேன். நீங்க எது கிடத்து சொல்றீங்க? அண்ணே இந்தாங்கண்ணே இப்படிங்கண்ணே. ஏய் என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு? நான் குடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும். அடிங்க. அண்ணே என்னண்ணே அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் எப்படா வேலை செய்யுது? பின்னாடி தீ வச்சா முன்னாடி போகுது. அதே சிஸ்டத்துல நானும் ஓடி வந்திருக்கேன். போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா போ. கருவினவாட அடிச்சா கையும் போட முடியாது, காலும் போட முடியாது, என்னால உட்காரவே முடியாதுடா. வாடா. அவளை கட் பண்ணிட்டியா? அவ என்னை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா. வீட்டுக்கே வா. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ அது தப்பாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா? அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே? எங்க அப்பாவை கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அடப்பாவி, ஏன்டா அந்த அப்பாவிய இதுக்குள்ள இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது, கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஐடியா கூட. ஐடியாலாம் நான் தர மாட்டேன் தம்பி. நீ எனக்கு ஐடியா கொடுக்கல, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஐடியா கிடையாது. ஏய் நான் சொல்றேன்டா, ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை நீ பாரு. கரெக்டா சொன்னடா. என்னம்மா உன் புருஷன் குடிக்காம ஒழுங்கா இருக்கானா? சரி. நர்ஸ், மிஸ்டர் ஆர்மம் எங்க இருக்கார்? அந்த கவுண்டர்ல இருக்க. தேங்க்ஸ். மிஸ்டர் ஆர்மம். ஆமா தம்பி, நீங்க? சார் என் பேர் சத்யா. உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா. தப்பா நினைச்சுக்காது தம்பி, இந்த வெத்தலை பார்க்க போறது ஒண்ணுதான் எனக்கு கெட்ட பழக்கம். அதை முதல்ல விட்டு தொலையணும். வெத்தலை பிரதி கிட்ட பழக்கமா? ஆமா, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? சார் உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். இதை உங்க பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல நீ வெளியில போ. ஐயோ நான் என்னோட பிரச்சனை பத்தி பேச வரல, உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தேவையில்லாம பேசாத, நீ முதல்ல வெளியில போடா. யோ உன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணியா, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீயும் பாரு நானும் பாக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிப்போம், புரியுதா? எல்லாருக்கும் தெரியும், வெளியில போல.
அப்ப நீயே பாத்துக்கிறேன்டியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சார் ரூம் தேடி வந்து தகராறு பண்றீங்களா? நீங்க என்ன தகராறு பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கெட்டவன், உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. மாப்பிள்ள, இந்த காலத்துல நல்லவன்னு சொல்லிக்கிட்டு 40 பவுன் நகையும் மாருதி காரும் 2 லட்சம் பணமும் டௌரியா கேட்டு வாங்கிக்கிட்டு அடுத்த 6வது மாசமே பொண்டாட்டி அடிச்சு தரத்திடுறாங்க. ஆனா நீங்க உங்களை நீங்களே கெட்டவன்னு ஒத்துக்கிட்டு என்ன தேடி வந்து சொன்னீங்க பாருங்க. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, உங்களை விட ஒரு நல்ல மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். 4 பேர் பாக்குறாங்கிற கோபத்துல வெளியில போடான்னு சொல்லிட்டேன். தேடி வந்து கெட்டவன்னு சொல்லிக்கவும் ஒரு நல்ல மனசு வேணும். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு இப்பவும் சொல்றீங்க பாருங்க, அது நீங்க அவ மேல வச்சிருக்கிற பாசம். அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க அவளுக்கு கிடைச்சாதான் கடைசி வரைக்கும் அவ நல்லா இருப்பா. உங்களுக்கு அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவளை நீங்க ஏத்துக்கணும். நான் உங்களை தப்பா பேசினதுக்கு என்னையும் நீங்க மன்னிக்கணும். நான் வர்றேன் தம்பி. டேய், அந்த ஓரமா இருக்கிற ப்ளூ சேரியை பாருடா. பார்த்தேன், இப்ப அதுக்கு என்ன? அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா. அது பார்த்தா பாவமா இருக்குடா. கையில பக்தி புக்கை வச்சு படிச்சிட்டு இருக்கு. கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறந்திருக்கும், நீ நாக்க பாத்துக்கோ. சும்மா இல்லடா, அவன் நாக்கு அவுட் ஆச்சுடா. அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக் அவுட் ஆயிட்டாதான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடியும் என்னை பார்த்து சிக்னல் கொடுக்குறாடா. டேய் சத்யா, நீ இந்த சிக்னலை பாடுறா. ஏன் அதையெல்லாம் பாக்குற? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? எல்லாரும் உன்னை வேடிக்கை தானே பார்த்தாங்க. யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? இப்ப எதுக்கு புது பிரச்சனை? டேய், இவளை விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானம்டா. என் மனசு குழந்தை மாதிரிடா, எந்த பொண்ணு கூட்டாலும் தாவிடும். அதுக்கு வண்டி வண்டி நான் வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு டிஃபன் வாங்கி தரேன். நீ ஃபுல் மீல்ஸே ரெடியா இருக்கு. சார், எக்ஸ்கியூஸ் மீ. சார், இந்த பக்கத்துல பழைய பைக் வாங்குற கடை ஏதோ இருக்காமே? சாரி சார், எனக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், என் பைக்கை ஒரு 2000 ரூபாய்க்கு வித்துறலான்னு இருக்கேன். என்ன 2000 ரூபாய்க்கா? உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா ஹெல்மெட்டோட சேர்த்து கொடுத்துறேன் சார். பிரதர், நீங்க அவசரப்படாதீங்க, நானே முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. இந்தாங்க. தேங்க்யூ சார். லட்சுமி, போற இடத்துல கரெக்டா இருக்கணும். ஓகே பிரதர், இந்த ஆர்சி புக், இன்சூரன்ஸ் அதெல்லாம் பைக் ஓனர்ட்ட வாங்கிக்கங்க. என்னது, ஓனர் கிட்டயா? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கங்க. காலையே சுத்திட்டாலே. யாரா இவன் டைட் பண்றான்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் தள்ளிக்கமா. தள்ளியா தள்ளுமா. என்னையா? என்னப்பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறுத்துங்க, பார்த்து சொல்லியா? யோ, டயர் பஞ்சர்னா வண்டி எப்படியா ஓடும்? எங்க எதிரா வரீங்க? ஹாய் சத்யா. ஏய் சீனா, நல்ல நேரத்துல வந்தடி. Come on, get in. இல்லம்மா. அப்பா. ஆமா, பஸ்ல ஏறி வரத ஆரம்பிச்சிட்டியா? அந்த அளவுக்கு கேவலமா போயிட்ட? என்ன பண்ண சொல்ற? சில நேரம் ஜீவன் நதியை வெத்திடுறது இல்லையா? காரை கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓரமா நிப்பாட்டு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். மறுபடியுமா? அதுல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். என்ன போலீஸ்க்கு போறேன்னு சொல்றாளா? போலீஸுக்கு போறேன்னு சொன்னா பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. கல்யாணமா? ஒன்னையா? உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா என்ன மாதிரி ஆளுகளை காக்கவே இல்ல. ஏய், இவ பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹீரோயின் மாதிரி கண்ணீரா வடிக்கிறா. நீதான் கொஞ்சம் என்ன பத்தி எடுத்து சொல்லி கட் பண்ணி விடணும். உன் போன் நம்பர் சொல்லு. உன்கிட்ட தான் இருந்துச்சு. மேட்ரு முடிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணிடுவேன். நம்பர் சொல்லு. 98-400-462-46.
அவளை ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்றேன், நீயும் வா, கொஞ்சம் முடிச்சு விட்டுருன. கண்டிப்பா வரேன். உனக்காக இல்ல, அந்த பொண்ணுக்காக. யாருக்காகவும் கட் பண்ணா சரி. ஹாய் ஹரிதா. ஹாய். பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நான் உள்ள போய் டாய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வா நிம்மி. கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? நானே பார்த்துட்டேன். காதலா? ஜாக்கிரதை, இந்த காலத்து பசங்க வாய் வழியா நுழைஞ்சு காது வழியா வெளியில வந்துருவாங்க. உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, என்ன கரெக்ட் பண்ணி கழட்டி விட்டானே ஸ்பைடர்மேன், அவனை பார்த்தேன். வேற ஒரு பொண்ண